அது குளிர்காலம். அந்த ஊர்ல மஞ்சி, ராஜு அப்புறம் அவங்க 2 பொண்ணுங்களான சோட்டு, சின்னு இருந்தாங்க. சோட்டுவும் சின்னுவும் எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சோட்டு, அம்மா, சின்னு என்னோட பெட்ல தண்ணி ஊத்திட்டா. ஏன் சின்னு இப்படி பண்ண? அம்மா, தெரியாம தான் கை தவறி கொட்டிட்டா. அதுக்கு போய் இந்த சோட்டோ ரொம்ப ஓவரா பேசுறா. சரி சரி, தண்ணி தானே, சீக்கிரம் காஞ்சிரும். இதுக்கு போய் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு அங்கிருந்து போயிட்டா. அடுத்த நாள் மஞ்சு தன்னோட பொண்ணுங்க கிட்ட வந்து, இது பாருங்க சோட்டு, சின்னு, அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, எனக்கு சமையல்ல கொஞ்சம் உதவி பண்றீங்களா? அம்மா, எனக்கு தலைவலியா இருக்குமா. சோட்டு, அப்போ நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியாமா? அம்மா, எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்குமா. பாத்தீங்களாமா, நான் தலைவலின்னு சொன்னதும் வேணும்னே காய்ச்சல்னு போய் சொல்றா இந்த சோட்டு. நீதான் போய் சொல்ற. எனக்கு நிஜமாலுமே காய்ச்சல் வர மாதிரி தான் இருக்கு. இப்படியே மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. விடுங்க, எனக்கு யாரும் உதவி பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாம அமைதியா இருந்தாலே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சி சமையல் வேலையை பார்க்க தொடங்கினா. பசங்க இப்படி சண்டை போடுறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. அடுத்த நாள் 2 பேரும் தன்னோட அம்மா கிட்ட வந்து, அம்மா, எங்களுக்கு சமோசா சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு கொடுங்கம்மா. ஆமாம்மா, வெளியில ரொம்ப குளிரா இருக்கு, இப்போ சமோசா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஹா, 2 பேரும் எதுல ஒற்றுமையா இருக்கீங்களோ இல்லையோ, சாப்பிடுற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க. சரி போங்க, செஞ்சு தரேன். அப்புறம் மஞ்சி குருவி 2 பேருக்கும் சமோசா செஞ்சு கொடுத்தா. அப்ப ராணி குருவி மஞ்சியோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன மஞ்சி, என்ன பண்ற? ஒன்னும் இல்லக்கா, பசங்க சமோசா வேணும்னு கேட்டாங்க, அதான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியே ராணிக்கும் மஞ்சி 2 சமோசா கொடுத்தா. ஆஹா மஞ்சி, சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே உன்னோட சமோசா ரொம்ப நல்லா இருக்கு. பேசாம நீ ஒரு சமோசா கடை போட்டா என்ன? அட போ ராணி, இவங்களை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. இதுல எங்கிருந்து நான் சமோசா கடையெல்லாம் ஆரம்பிக்கிறது? நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி குருவி அங்கிருந்து போயிட்டா. ராஜகுருவியும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அப்பா, இன்னைக்கு ராணி ஆண்டி அம்மா செஞ்ச சமோசாவை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, சமோசா கடை ஆரம்பிக்கன்னு சொன்னாங்க. அட இவங்க வேற, நான் அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? நல்ல ஐடியா தானே மஞ்சி, நீ ஒரு சமோசா கடை போடு, உனக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் நான் வாங்கி தரேன், பசங்களும் உனக்கு உதவியா இருப்பாங்க. அப்பா சொன்னதை கேட்டு சின்னுவும் சோட்டும் வேற வழி இல்லாம தள்ளாட்டுனாங்க. அடுத்த நாள் மஞ்சி சமோசா கடை ஆரம்பிச்சா. அப்போ கோகிதாக்கா மஞ்சுவோட கடைக்கு வந்துச்சு. என்ன மஞ்சி, புதுசா சமோசா கடை ஆரம்பிச்சிருக்க போல இருக்கு. ஆமா கோகி, என்ன குளிர்காலமா இருக்குல்ல, சமோசா போட்டுக்கிட்டா நல்லா விற்பனையாகும்ல, அதான். நல்ல விஷயம்தான். சரி மஞ்சி, எனக்கு 2 சமோசா கொடு. அப்படியே கொஞ்ச நேரத்துல சமோசா வாசனை பரவி எல்லாரும் மஞ்சியோட கடைக்கு சமோசா சாப்பிட வந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சமோசா வித்ததுல நிறைய லாபம் வந்துச்சு. மறுநாள் சோட்டவும் அவங்க அப்பாவும் கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் பொருட்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வெளியில சின்ன சும்மா உட்காந்துருக்கிறத பார்த்ததும் சோட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சின்னு, நான் அப்பா கூட போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன், ஆனா நீ எப்ப பார்த்தாலும் சும்மாவே உட்காந்துட்டு இருக்க. நீ கடைக்கு போனதும் இங்க எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன், உனக்கு தெரியுமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா, எப்பவும் அவதான் முதல்ல சண்டைய ஆரம்பிக்கிறா. இல்லம்மா, அவதான் எப்பவுமே வீட்டுல ஒரு வேலை கூட பார்க்காம சும்மாவே உட்காந்துருக்கா. இப்படியே மாறி மாறி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்தாங்க.
சரி, நீங்க 2 பேரும் விடிய விடிய இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருங்க. நான் உள்ள போய் கதவை சாத்திட்டு தூங்க போறேன். ஆ, அதெல்லாம் வேணாமா? அப்போ பேசாம 2 பேரும் அமைதியா உள்ள வாங்க. மஞ்சி சொன்னதை கேட்டு 2 பேரும் சண்டை போடாம உள்ள போய் படுத்துட்டாங்க. அடுத்த நாள் 2 பேரும் தன்னோட அம்மா கிட்ட வந்து, அம்மா, இன்னைக்கு சமோசா கடை போடலையா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு சமோசா கடை போடல. அம்மா, கடைய நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, உங்க மேலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. உங்களுக்கு சண்டை போடவே நேரம் சரியா இருக்கும். இதுல எங்கிருந்து என் கடையை நீங்க பாத்துக்க போறீங்க? சமோசா கடை சண்டை கடையா மாறிடும். இல்லம்மா, இவ்வளவு நாள் நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். இனிமே அப்படி பண்ண மாட்டோம். சரி சரி, அதையும் பார்க்கலாம். சோட்டுவும் சின்னவும் சமோசா கடைய பாத்துக்கிட்டாங்க. சோட்டு சமோசா சுட்டுக்கிட்டு இருந்தா, அப்புறம் சின்ன எல்லாருக்கும் சமோசா கொடுத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு சின்ன சோட்டு கிட்ட வந்து, சோட்டு, எனக்கு ரொம்ப நேரம் நடந்ததுல கால் ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன், நீ பாத்துக்கோ. ஆ, அதெல்லாம் முடியாது. என்னால 2 வேலையும் பார்க்க முடியாது. சோட்டு, நல்லா ஜம்முன்னு சொகுசா உட்காந்து தானே சமோசா சுடுற, அப்புறம் என்ன? ஆ, சின்ன, கொஞ்ச நேரம் இந்த அடுப்பு கிட்ட வந்து நின்று பாரு, அப்ப தெரியும் உனக்கு. இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததுல 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எண்ணெயில இருந்த எல்லா சமோசாவும் கருகி போச்சு. அப்போ அவங்க வந்த மஞ்சி கருகுன சமோசாலாம் பார்த்து ரொம்ப கோவப்பட்டா. என்ன இது, இப்படி எல்லா சமோசாவும் கருகி போயிருக்கு? அம்மா, சோட்டுதான் இப்படி எல்லா சமோசாவையும் கருக விட்டுட்டா. இல்லம்மா, சின்னதான் நான் சொகுசா உட்காந்துட்டு சமோசா சுடுறேன். அவ மட்டும்தான் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தேவையில்லாம என்கிட்ட பேசி இப்படி கருக விட்டுட்டா. எப்படியோ 2 பேரும் இவ்வளோ சமோசாவை வீணாக்கிட்டீங்க. பாத்தீங்களா, நீங்க போடுற சின்ன சண்டை கூட நம்ம குடும்பத்தையே எப்படி பாதிக்குதுன்னு. இத பாருங்க, இந்த உலகத்துல எல்லா வேலையிலுமே ஒரு கஷ்டம் இருக்கும். எல்லாமே அவங்க செஞ்சு பார்த்தாதான் அதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். இனிமே சமோசா கடையும் வேணாம், எதுவும் வேணாம். அந்த அம்மா பேசுனதை கேட்டு 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே எப்பவும் சண்டை போட மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. அப்படின்னு சொல்லி 2 பேரும் தன்னோட அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. அன்னையில இருந்து சகோதரிகள் 2 பேரும் சண்டை போடாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருந்தாங்க. இத பார்த்து மஞ்சிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.